அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் மேசராசிக்காரர்களுக்கு 31 மார்ச் 2024 முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்தந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மார்ச் 31ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலிமை வாய்ந்த முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக ஜென்ம ராசியில் இந்த தருணத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 99% அது சஞ்சார பயண தூரத்தை நிறைவு செய்த குரு மிக விரைவில் ஜென்ம ராசியை விட்டு விலக போகிறாருங்க. இது ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவர் ஜென்ம ராசியில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக பல்வேறு வகையான குடும்ப ரீதியான சிக்கல்கள் விலகுகிறது. குடும்பஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் மிக விரைவில் அங்கு அமரப்போகிறார். எனவே மார்ச் 31ஆம் தேதி முடிவதற்குள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ரீதியான நிலையான வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது. ஏனென்றால் குரு பகவானின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக 5, 7, 9 ஆகிய இடங்கள்ல பரிகிறது. எனவே இந்த தருணத்தில் வரவு அதிகரிக்கும், செலவு கிட்டத்தட்ட குறையும் அல்லது சமமான ஒரு சூழ்நிலையாக ஏற்படுமே தவிர கடன் உள்ளிட்ட பல தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. சங்கிலி தொடர்போல் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் என்று மாறி மாறி நீண்ட கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலும் விலகுவதற்கான வாய்ப்பும் நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது பல்வேறு விஷயங்களுக்காக குடும்ப ரீதியாக அலைந்து திரிந்த ஒரு நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது. உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும். வீண் விரய செலவுகள் மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் 10 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். ராசிக்கு மிகவும் சகாயமானவர் இல்லை என்றாலும் கூட லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது முரண்பாடான கிரக சேர்க்கையாக ராசியின் அதிபதியும் லாபஸ்தானத்தில் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இந்த கிரக சேர்க்கை முரண்பாடான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கூட காலம் முழுவதும் ஆறாத ரணங்களை காயங்களை நெஞ்சில் சுமக்கும் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு எளிய விருந்தாக அமைகிறது என்பதை லாபஸ்தானம் உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த தருணத்தில் பல மன வேதனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் நிச்சயமாக உருவாகிறது. உத்தியோக ரீதியாக வேலை அளித்து வந்த நிரந்தரமற்ற தன்மை என்பதில் நிச்சயமாக மாறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் நிர்வாகத்தின் ஆதரவு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு என அனைத்தும் கனகச்சிதமாக தீரும். எனவே பணிகளில் உற்சாகத்துடன் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது. மேசராசிக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு சார்ந்த முயற்சியில் நிச்சயமாக புதிய வேலை கிடைக்கும். வேலை இழந்து புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக புதிய வேலை வாய்ப்பு கிட்டுவதில் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்பதை சனி மற்றும் செவ்வாய் அவருடன் இணைந்து இருக்கக்கூடிய சுக்கிரனும் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. எனவே எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான தோஷங்கள் உத்தியோக ரீதியாக விலகுகிறது. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சனி மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நியாயமற்ற போட்டிகள் வெகுவளவில் குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. காண முடியாத பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள்ல மாட்டிக்கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படுகிறது. ஆறாத காயங்களாக இருந்த தொழில் ரீதியான பல பாதிப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் மாற்றத்தை சந்திப்பதோடு மட்டுமல்லாது புதிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டு புதிய வாய்ப்பு புதிய திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுவதற்கான
அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் பல புதிய பணிகளை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் இறங்கி மேற்கொள்ளலாம். அவை அனைத்தும் லாபம் நிறைந்தவையாக அமையும். அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி, சுக்கிரன், ராசியின் அதிபதியான செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் மிக சிறப்பாக உண்டு. விவசாயத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பது விவசாயம் சார்ந்த பணிகள் அனைத்தும் உங்களுக்கு ஆதரவாகவும் நீங்கள் திட்டமிட்டபடி கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. வருமானம் உயரக்கூடிய ஒரு தருணமாகவும் பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் ராசியின் அதிபதியான செவ்வாய் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார். புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டமும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் குறிப்பாக சுக்கிரமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கிறது. சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் இருப்பது மட்டுமல்லாது இந்த 31ஆம் தேதிக்கு பிறகு உச்சம் பெறுகிறார். எனவே கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியை மிகவும் அபரிவிதமாக பெறுவதற்கான யோகம் மிக அபரிவிதமான வகையில் மேசராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணத்தில் எந்த காரணத்தினாலும் தோஷமோ தடையோ நிச்சயமாக ஏற்படாது. நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட உங்களுக்கு மிக பெரிய அளவில் கலைத்துறை ரீதியான பணிகளை வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. நேரம் இல்லாமல் அடுக்கடுக்காக பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பிஸி ஷெட்யூல் என்று சொல்லக்கூடிய வகையில் அல்லது கலைத்துறை ரீதியான பணிகள் மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. அரசியல் சார்ந்த பணிகளிலும் சுக்கிரன் உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பணிகளையும் கனகச்சிதமாக செவ்வனே செய்து முடிப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கின்றன. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எந்த முடிவு எடுத்தாலும் வெற்றிகரமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயம் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவர்களின் கல்வியை பொறுத்த வரைக்கும் வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதன் விரயத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த வாரத்தின் இறுதியில் அவர் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. எனவே கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனக்குறைவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே கல்வி சார்ந்த பணிகளில் பெற்றோர்களின் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் ராகு இணைந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயம் விரய செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதிலும் குறிப்பாக பெண்மணிகள் எதிர்பாராத விரய செலவுகளை குடும்பம் மற்றும் இதர பணிகளில் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அதீதமாக தேவை. ஆனால் மோட்சக்காரகரான கேது வலுவாக இருக்கிறார். எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாக இருக்கிறாருங்க. எனவே நல்ல பலன்களை மார்ச் 31 முடிவதற்குள் மிக சிறப்பாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் காலம் முழுவதும் ஆறாத காயங்கள் போன்றவற்றில் மிக சிறப்பான அருள் மருந்தாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.